திருமணத்தை மீறிய காதலுக்காக குடும்பத்தில் 6 பேரை விஷம் கொடுத்து கொலை செய்த ஜூலியை கொலை நடந்த வீட்டில் வைத்து காவல்துறையினர் விசாரித்தனர். பொன்னமட்டம் கேரளாவை மட்டுமல்ல நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய 6 பேர் கொலை நடந்த வீடு இதுதான். கேரளாவில் ஒருவரது விலாசத்தை அவரது வீட்டின் பெயரை வைத்துதான் கண்டறிவார்கள். அப்படித்தான் கேரளாவின் விலாசத்திற்கான அடையாளமாக இருந்த இந்த பொன்னமட்டம் வீடு தற்போது நாடு முழுவதும் அறியப்படும் வீடாக மாறி போய்விட்டது. இந்த வீட்டில்தான் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை மாமியார், மாமனார், கணவர், மாமியாரின் சகோதரர் என 4 பேரையும் சயனைடு கலந்த உணவு கொடுத்து கொலை செய்துள்ளார் ஜூலி. யாருமில்லாத வீட்டில் 2 குழந்தைகளோடு தொடர்ந்து 3 ஆண்டுகள் வசித்து வந்த ஜூலி, மாமனாரின் அண்ணன் மகன் சாஜு மீது கொண்ட காதலால் சாஜுவின் மனைவி மற்றும் 10 மாத குழந்தைக்கும் சயனைடு கொடுத்து கொலை செய்தது உச்சகட்டம். திருமணத்தை மீறிய காதலுக்காக 15 ஆண்டுகளாக 6 பேரை கொலை செய்த ஜூலி கடந்த 2017ஆம் ஆண்டு சாஜுவை திருமணமும் செய்து கொண்டார். பின்னர்தான் ஜூலியின் முதல் கணவரின் சகோதரர் ரோஜோவுக்கு சந்தேகம் வர அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ஜூலி வசமாக சிக்கிக் கொண்டார். அவரை கைது செய்த கேரள காவல்துறையினர் கொலை நடந்த பொன்னமட்டம் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஜூலியை காண அப்பகுதி மக்கள் குவிந்ததை அடுத்து பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் ஜூலி அழைத்துச் செல்லப்பட்டார். சீல் வைக்கப்பட்ட வீட்டின் பூட்டை திறந்து உள்ளே அழைத்துச் சென்ற காவல்துறையினர் சயனைடு கலந்து கொடுத்து கொலை செய்ததை நடித்துக் காட்டச் சொல்லி வாக்குமூலம் பதிவு செய்ததாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக குமிழி செய்தியாளர் ரமேஷ் கண்ணன்.